அம்மாவை இழந்தவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்றக்கூடிய வெர்ஷன்ஸ்லாம் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. இன்னமும் எனக்கு தெரிஞ்ச பலர் வந்து அம்மா நம்பர் இருந்து கால் பண்ணி ஒரு முறை பார்த்துக்கலாம், அம்மா பேசுறத அம்மா இப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும், முன்னால அம்மா கிட்ட பேசின கால் ரெக்கார்டிங்ஸ் இருந்தா அதை அப்போது கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நிறைய நேரங்களில் நான் உட்பட எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்கேன், நான் வேலையாக இருக்கேன் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய நேரங்களில் என்ன கேட்க போகிறாங்க, சாப்பிட்டு தானே கேட்க போகிறாங்க எதுக்கு அப்படின்னு கட் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய நேரங்களில் பஸ்ஸில் ஏறின பிறகு பஸ் ஏறிட்டேன்னு கேட்பாங்க, பஸ் தானே ஏறிட்டேன்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு கட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு கட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன். அந்த வருத்தம் உங்களுக்குலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய நேரம் நினச்சிருக்கேன், அந்த பேச முடியாத தருணங்கள்லாம் நீ சேர்த்துருந்தா எவ்வளோ பேசியிருப்பேன், நான் என்னெல்லாம் சொல்லியிருந்திருக்க முடியும் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இன்னை வரைக்கும் தேங்கிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன், அதெல்லாம் சொல்லாம